ஒரு நாள் மனிதர்கள் கேட்ட கேள்வி, சொர்க்கம் உண்மையா? அது உண்மையா அல்லது மனித கற்பனை மட்டுமா? வானத்தின் மேல் ஒரு அற்புத உலகம் இருக்கிறது என்று நூல்கள், புராணங்கள், மனிதர்கள் பல நேரம் கூறுகின்றனர். அங்கு துன்பம், வலி, அச்சம் எங்கும் இல்லை. முழுமையான அமைதி மற்றும் ஆனந்தம் நிரம்பிய உலகம். பிரகாசமான மேகங்களின் நடுவே ஒளி நிரம்பிய நகரம். வானில் மிதக்கும் தங்கம் போன்ற அரண்மனைகள். தங்க ஒளியில் மின்னும் ஸ்வர்க்கக் கதவுகள். திறக்கும்போது உலகத்தை அற்புதமாக காட்சியாக காட்டுகின்றன. அந்த கதவுகளுக்குள் ஒரு அதிசய உலகம் காத்திருக்கிறது. ஆனந்தம், அமைதி, மகிழ்ச்சி, ஒளி நிறைந்த இடம். வானில் ஆயிரக்கணக்கான தேவதைகள் பறக்கின்றனர். ஒளி வெளிச்சங்கள் கொண்ட பரிசுகள் வானில் மிதக்கின்றன. அவர்கள் மனிதர்களை காக்கும் தெய்வீக சக்திகள். நல்லவர்களுக்கு வழிகாட்டும், பாதுகாக்கும் உலகத்தில் இருப்பார்கள். புராணங்களில் ஸ்வர்க்கம் தேவலோகமாக அழைக்கப்படுகிறது. அங்கு ஆன்மா அமைதி, மகிழ்ச்சியை பெறுவதாக கூறப்படுகிறது. அங்கு தேவதைகளின் அரசனாக இந்திரன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர் உலகம் முழுவதையும் காக்கிறார் என்றும் நம்பப்படுகிறது. நந்தனவனம் என்ற அழகான தோட்டங்கள் அங்கு விரிந்து நிற்கின்றன. மலர்கள் மலர்ந்திருக்கும், காற்றில் வாசனை பரவுகிறது. எப்போதும் மலர்ந்த மரங்கள் அற்புத தோற்றம் தருகின்றன. ஒளிரும் இலைகள் மிதக்கும் ஒளியில் மின்னுகின்றன. தெளிந்த நதிகள் ஸ்வர்க்கத்தின் வழியே ஓடுகின்றன. நீர் பிரகாசமாக தெரியும், ஒளி ஒட்டிய போல் பளபளப்பாக உள்ளது. அங்கு வாழும் உயிர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எப்போதும் நிம்மதியாக, பூரண ஆனந்தத்தில் வாழ்கின்றனர். சூரியனை விட பிரகாசமான ஒளி அந்த உலகத்தை நிரப்புகிறது. ஒளிரும் மேகங்கள், வானில் நிறைந்த வெளிச்சங்கள் பிரகாசிக்கின்றன. அங்கு நேரம் பூமியை விட வேறுபட்டதாக இருக்கலாம். நிமிடங்கள் மனித ஆண்டுகளுக்கு சமமாக தோன்றும் இடம். பூமியின் 100 ஆண்டுகள் ஸ்வர்க்கத்தில் சில நிமிடங்கள் போல உணரப்படலாம். மனித மனம் அதிர்ச்சியடையும். வானத்தைத் தொடும் பிரம்மாண்ட அரண்மனைகள் அங்கு நிற்கின்றன. தங்கம் போன்ற ஒளி வெளிச்சங்கள் மிதக்கும் வானில் பிரகாசிக்கின்றன. தங்கம் போல ஒளிரும் நகரங்கள் மேகங்களின் மீது மிதக்கின்றன. ஒளியால் மிதக்கும் நகரம் அழகாக காட்சியாகிறது. தேவதைகள் அந்த உலகத்தை காக்கின்றனர். மனிதர்களுக்கு அற்புதமான உலகத்தை பாதுகாக்கும் புனித சக்திகளாவர்கள். ஸ்வர்க்கத்தில் நோயும் வலியும் இல்லை என்று கூறப்படுகிறது. முழுமையான அமைதி, மகிழ்ச்சி, ஆனந்தம் நிரம்பிய இடம். மனித ஆன்மா அங்கு முழுமையான அமைதியை பெறுகிறது. ஆனந்தம், அற்புதம், ஒளி, பிரகாசம் நிரம்பிய உலகம். பல மதங்கள் ஸ்வர்க்கத்தை பரிசு, விருது, ஆனந்த உலகம் என்று கூறுகின்றன. மனிதர்கள் நல்லதை செய்ய முயல்கிறார்கள். நல்ல செயல்கள் செய்தவர்களுக்கு கிடைக்கும் உலகம். அங்கு ஆன்மா ஆனந்தமாக பறக்கின்றது. அமைதி நிரம்பிய இடம். அதனால் மனிதர்கள் நல்லதை செய்ய முயல்கிறார்கள். கற்பனை, நம்பிக்கை, முயற்சி மூலம் சிந்தனைகள் உருவாகின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நம்பிக்கை தொடர்கிறது. மனிதர்கள் அதை மரபு, கதை, பாடமாக கடைபிடிக்கின்றனர். பல கலாச்சாரங்களிலும் ஸ்வர்க்கம் பற்றிய கதைகள் உள்ளன. எல்லா மதங்களிலும் அந்த உலகம் புனிதம் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கதையும் ஒரு அதிசய உலகத்தை வர்ணிக்கிறது. மனிதர்கள் அதை கற்பனை, நம்பிக்கை, கனவு போல உணர்கின்றனர். ஆனால் அது உண்மையா என்பது இன்னும் மர்மம். அறிவியல் கண்டுபிடிக்காத ஒரு உலகம் போலவே உள்ளது. அந்த மர்மம் மனிதர்களை தொடர்ந்து ஈர்க்கிறது. ஆனந்தம், சிந்தனை, ஆர்வம், நம்பிக்கை அனைவரையும் கவர்கின்றது. வானத்தின் மேல் உண்மையில் ஒரு உலகம் இருக்கிறதா? மனிதர்கள் அது உண்மையா என்று சிந்திக்கின்றனர். அதை அறிவியல் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. ஆனாலும் மனித கற்பனை அதனை சித்தரிக்கிறது. கற்பனை உலகமாக உருவாக்குகிறது. ஆனால் மனித கற்பனை அதனை உருவாக்கி வருகிறது. ஒளி, அமைதி, ஆனந்தம் நிறைந்த உலகம் மனதில் தோன்றுகிறது. ஒளி, அமைதி, ஆனந்தம் நிறைந்த உலகம். அங்கே உள்ள மனிதர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர். அழகான காட்சி காணப்படுகிறது. அங்கே சென்றவர்கள் திரும்பி வரவில்லை. அதனால் அது இன்னும் மர்மமாகவும் மகிழ்ச்சியையும் இன்ட்ரீகையும் உண்டாக்குகின்றது. அதனால் அது இன்னும் பெரிய மர்மமாகவே உள்ளது. மனிதர்கள் தொடர்ந்து அதை அறிய ஆர்வம் கொண்டுள்ளனர். ஒரு நாள் மனிதர்கள் உண்மையை கண்டுபிடிக்கலாம். ஸ்வர்க்கம் உண்மையா என்பதை அறிவியல், ஆன்மீகம் இணைந்து புரிந்து கொள்வார்கள். ஸ்வர்க்கம் உண்மையில் இருக்கிறதா என்பதை மனிதன் உணர்ந்தால் வாழ்க்கை முழுமையடையும் என்று நம்பப்படுகிறது. அந்த பதில் வானத்தின் அப்பால் மறைந்திருக்கலாம். மனித கற்பனை அதை அறிய உதவியாகவே இருக்கிறது. அதுவரை
ஸ்வர்க்கம் மனித கற்பனையின் மிக அழகான மர்மம், எப்போதும் நம் கனவுகளிலும் இருக்கும்.